பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக மும்பையிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு குமரராசன் சார் இருந்திருக்கிறார். அவர்கள் பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தோஸ் வணக்கம். சார், கடந்த முறை நாம பேசும்போது கண்டிப்பா 24 தொகுதி கண்டிப்பா ஜெயிக்கும். அதுல அதை விட தாண்டி தான் ஜெயிக்க போறாங்க. பாதிக்கு பாதி ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க இந்தியா கூட்டணி. இப்போ நீங்க சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா 29 தொகுதியில முன்னிலையில் இருக்காங்க. 48 தொகுதியில 30 தொகுதிகள் கிட்டத்தட்ட. ஆஹ் எப்படி சார் இந்த கணிப்புகள் சாத்தியம்? அந்த கள நிலவரம் எப்படி மாறுச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதாவது இந்தியாவில் பாஜகவினுடைய ஆட்சியில் எது கள நிலவரமோ அதற்கு நேர் எதிராக எதையாவது சொல்லி மக்களை திசை திருப்புவது என்பது பாஜகவினுடைய வழக்கம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த தேர்தல் முடிவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு என்ற போர்வையில் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஊடகங்களும், குறிப்பாக தொலைக்காட்சி ஊடகங்கள், கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு என்று பிஜேபி கட்சியானது இந்தியா முழுமைக்கும் மிக பெரும்பான்மையை வெற்றியை பெறப்போகிறது, கிட்டத்தட்ட 400 இடங்களுக்கும் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, எப்படி இருந்தாலும் 350க்கு குறைவாக அவர்களுக்கு இல்லை, இந்தியா கூட்டணியானது 150லிருந்து 160 இடங்கள் எல்லாம் தரும் என்றெல்லாம் அனைவரும் ஒரு கூசாமல், கொஞ்சம் கூட எந்தவித அச்சமும் இல்லாமல் அவர்கள் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டார்கள். அப்போது இந்த கருத்து கணிப்பு கள நிலவரத்துக்கு உகந்ததாக இல்லை என்பதை பொதுமக்களும் சரி, நம்முடைய சமூக ஊடகங்களும் வெகுவாக அதற்கு எதிர்வினையாற்றியிருந்தாலும் கூட எந்த அளவுக்கு பொய்யான செய்திகளை பரப்பியிருக்கிறார்கள் என்பது இப்போது வந்திருக்கின்ற தேர்தல் முடிவுகளிலிருந்து நாம் அறிய முடிகிறது. அதன்படி அவர்கள் மராத்திய மாநிலத்தை பொறுத்தவரையில், மராத்திய மாநிலத்தில் பிஜேபியானது 48 இடங்களில் 35லிருந்து 40 இடங்கள் வரை வெல்லும் என்று கூறியிருந்தார்கள். கடந்த முறை 48 இடங்களில் 41 இடங்களை பிடித்திருந்த அந்த பிஜேபி கூட்டணியானது, அப்போது சிவசேனையினுடைய கூட்டணி இருந்தது, அதைவிட அதிகம் பிடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது என்றெல்லாம் கூட சொன்னார்கள். ஆனால் நான் கடந்த முறையும் சரி, உங்களிடம் சரி, பல ஊடகவியலாளர்களும் நான் சொல்லி வந்த செய்தி என்னவென்றால், பிஜேபியானது ஜனநாயக முறைகளுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்ததை மகாராஷ்டிரா மக்கள் விரும்பவில்லை. குறிப்பாக அவருக்கும் உத்தவ் தாக்கரே அவர்களுக்கும் நடந்த அந்த கருத்து வேறுபாட்டிலே பின்னர் பிரிந்து, உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்கிற காங்கிரஸ் என்சிஎஃப்போடு கூட்டு வைத்து அவர் ஆட்சியை அமைத்த பின்பு அந்த ஆட்சியை அவர்கள் முறியடித்து சிவசேனாவை உடைத்து, பின் சில காலத்துக்கு பிறகு என்சிபி என்கின்ற அந்த கட்சியையும் உடைத்து அவர்கள் பெரும்பாலான வெற்றியை பெற முடியும் என்று எண்ணியிருந்தார்கள். ஆனால் அப்போதும் கூட நான் சொன்ன கருத்து என்னவென்றால், அந்த கட்சிகளிலே தற்போது இருக்கிற எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் பெருவாரியாக சென்றிருந்தாலும் அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் சரி, மக்களும் சரி, இந்த கட்சி உடைபடுவதை விரும்பவில்லை, இவை தேர்தலிலே எதிரொலிக்கும் என்று சொல்லியிருந்தேன். அதை இன்று நாம் நேரடியாக நாம் காண்கிறோம். குறிப்பாக மராத்திய மக்களினுடைய அந்த மாநில கட்சிகளாக இருக்கிற சிவசேனையும் சரி, சரத்பவார் தலைமையில் இயங்குகிற என்சிபி கட்சியும் பிளவுபட்டதை அந்த மக்கள் விரும்பவில்லை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் தெளிவாக காட்டுகின்றன. இந்தியா கூட்டணி என்பது தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை மிகுந்த தெளிவாக அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே தெளிவாக தெரிவித்திருந்தார்கள். அதாவது இனிமேல் சமூக நீதியை நிலைநாட்டுவது, மத நல்லிணக்கத்தை பேணுவது, ஜனநாயகத்தை காப்பது, வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவது, பெண்களுக்கு அவர்களுக்கு உரிமை தொகை தருவது, இப்படி பல்வேறு விடயங்களை சொல்லி இவைகளை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று இந்தியா கூட்டணியானது பரப்புரை செய்தது. ஆனால் பிஜேபியானது முழுமையாக ஒரு மத துவேஷத்தையும், இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து நிலங்களையும் எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார்கள், உங்களிடம் 2 மாடுகள் இருந்தால் ஒன்றை எடுத்துக்கொண்டு அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள், இவர்களெல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் என்று மிக மோசமாக ஒரு தலைமை அமைச்சர் எதையெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசி பிஜேபியானது தன்னைத்தானே சீரழித்துக் கொண்டது அல்லது தன்னுடைய சிறுமையை வெளிப்படுத்திக் கொண்டது. ஆனா இது இந்தியா முழுவதும் பார்த்துக் கொண்டு இப்ப இந்தியா முழுக்க 290 தொகுதியில லீடிங்ல தான் இருக்காங்க. இதெல்லாம் பேச்சு எடுபட்டு அர்த்தம். அவர்கள் அதாவது இப்போது முன்னணி என்று இந்த 290 அவர்கள் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு குறிப்பாக நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், உத்தரப்பிரதேச மாநிலம் இவர்கள்
எந்த அளவுக்கு வரும் என்று எதிர்பார்த்தார்களோ அது வரவில்லை. மகாராஷ்டிரா மாநிலம் எந்த அளவுக்கு வரும் என்று எதிர்பார்த்தார்களோ அது வரவில்லை. தென் மாநிலங்கள் எங்களுக்கு இந்த முறை பிஜேபிக்கு ஆதரவாக விளங்கும் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களை சொன்னார்கள். அங்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. கர்நாடகத்திலே நாங்கள் முழுமையாக பிஜேபி வந்து வெற்றி பெறும் என்று நினைத்திருந்தார்கள். அங்கு அந்த நிலை இல்லை. அதே போல தெலுங்கானா, மேற்கு வங்கம் இவைகளெல்லாம் நாங்கள் முழுமையாக வெற்றி பெறுவோம் என்று சொன்னார்கள். அப்படி இருக்கிற சூழலிலே இங்கு பல மாநிலங்களை தனித்தனியாக பார்க்கின்ற பொழுது நாம் கூட்டி வருகிற எண்ணிக்கை இப்போது இந்த கட்சியானது ஒரு 240 38 இடங்களிலே முன்னணியில் இருக்கிறது என்று சொல்வது என்பது அது ஒரு மாயை. இதனுடைய அதாவது ஒரு சில இடங்களில் இருக்கலாம், சற்றப்போ ஒரு 100 இடங்களில், இப்போது எண்ணிக்கையில் இருக்கிற 100 இடங்களில் இவர்கள் சொல்லுகின்ற அந்த முன்னிலை நிலவரம் என்பது ஒரு 1000 ஓட்டுகள், 2000 ஓட்டுகள், 10,000 ஓட்டுகள், ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலே 25,000 ஓட்டுகள் முன்னிலை இருந்தால் கூட அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இறுதியான முடிவு என்ன என்று தெளிவுபடுகிற வரையில், என்னை பொறுத்தவரையில் இது காங்கிரசுக்கு ஆதரவான ஒரு அலை வீசுகிறது. அதை நாம் உத்தரப்பிரதேசத்திலே நாம் பார்க்கின்றோம், மராத்திய மாநிலத்திலே பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் மராத்திய மாநிலத்திலே காங்கிரஸ் போட்டியிட்ட அதாவது 18 தொகுதிகளில் 11 இடங்களில் முன்னிலை இருக்கிறார்கள். அதாவது 70% ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உத்தவ் தாக்கரே 20 இடங்களில் போட்டியிட்டு 11 இடங்களிலே முன்னிலையில் இருக்கிறார். அவருக்கும் 50. ஆனால் பிஜேபி 28 இடங்களில் போட்டியிட்டு 13 இடங்களிலே முன்னணியில் இருக்கிறது. ஆக இவர்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் என்பது 40 விழுக்காட்டுக்கும் குறைவு. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கிற சிவசேனை உத்தவ் தாக்கரே, என்சிபி சரத்பவார் இவர்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்தீங்கன்னா 60 விழுக்காடு, 70 விழுக்காடு, 80 விழுக்காடு என்று சொல்லுகிறது. அஜித் பவார் என்பவர் இப்போது எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. அவருக்கு ஒரே ஒரு இடம், அவருடைய சொந்த மனைவியை கூட அவரால் வெற்றி பெற செய்ய இயலாத அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். எனவே இதுல 2 செய்திகள் இந்த மராட்டிய மக்களுக்கும் சரி இந்திய மக்களுக்கும் தெளிவாக உணர்த்தப்படுகின்றன. மாநில கட்சிகளை நசுக்க நினைக்கும் பிஜேபிக்கு சரியான ஒரு பாடம் என்பது ஒன்று. இரண்டாவது, அகில இந்திய கட்சிகள் ஒரே நாடு ஒரே இந்தியா என்று சொல்லிக்கொண்டு பல்வேறு மாநிலங்களுக்குரிய கட்சிகளை நீங்கள் நசுக்க இயலாது என்பதை இப்போது வந்திருக்கின்ற அந்த முடிவுகள், குறிப்பாக மேற்கு வங்கத்திலே இருந்து வந்திருக்க முடிவாக இருந்தாலும் சரி, இல்ல தமிழ்நாட்டிலே வந்திருக்கிற முடிவாக இருந்தாலும் சரி, கேரளாவில் இருக்கிற முடிவாக இருந்தாலும் சரி, கர்நாடகாவில் அதாவது இதுல மகாராஷ்டிராவில் இருக்கிற முடிவாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் பஞ்சாபில் இருக்கிற முடிவு, இவை அனைத்தும் தெளிவாக உணர்த்துகின்றன. எனவே இவர்கள் சொல்லுகின்ற ஒரே நாடு ஒரே மொழி ஒரே உடை ஒரே உணவு என்பதெல்லாம் இனி எடுபடாது. மதங்களை வைத்தும் இது போன்ற ஒரு போலி தேசியத்தை வலியுறுத்துகின்ற இந்த பிஜேபியை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதிலே எந்த கட்சிக்கும் கூட்டணியிலே பெரும்பான்மை இல்லை. எனவே யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பதை நாம் இப்போது சொல்லிவிட முடியாது. காரணம், கூட்டணியிலே இருக்கிற ஆட்கள் மாறக்கூடும். அவர்கள் எவ்வாறு அதை பயன்படுத்த போகிறார்கள் என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இப்போது ஒரிசாவில் இருக்கிற பிஜு பட்நாயக் அவர்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை. ஆனால் இனி அவர் இந்தியா கூட்டணியில் தான் இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதுபோல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவர் இந்தியா கூட்டணியிலே இல்லை. இவர்களெல்லாம் இந்த மாநில உரிமைகளை காப்பதற்கு முறையாக காங்கிரஸ் தலைமையில் அமைந்த இந்தியா கூட்டணியில் இணைந்திருப்பார்களே. ஆனால் இந்த தேர்தலினுடைய முடிவானது மிக பெருமையான 400 இருக்கைகளை இந்த கூட்டணிக்கு அளித்திருக்கும். எனவே சில மாநில தலைவர்கள், ஒடிஷா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் உள்ள தலைவர்கள் செய்த தவறுகளின் காரணமாக இன்று ஒரு சிறு பின்னடைவை இந்தியா கூட்டணி சந்தித்திருக்கிறது. ஆனால் இதுவே நிரந்தரமல்ல. பொறுத்திருந்து அந்த விடை எப்போது கிடைக்கிறதோ, முழுமையாக வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு, அதற்கு பிறகு அரசியல் தலைவர்கள் ஏற்பட்ட பேச்சு, இவைகளுக்கெல்லாம் பிறகுதான் எந்த கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை நம்மால் சொல்ல இயலும். இது மிக மிக தெளிவு. ஆனால் இது பிஜேபி அணிக்கும் சரி, பிஜேபி என்ற கட்சிக்கும் சரி, மோடி என்ற தனி மனிதருடைய அந்த விளம்பரத்துக்கும் சரி, மக்கள் கொடுத்த ஒரு பலமான எச்சரிக்கை மணி என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ண ராஜஸ்தானும் சரி, மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மத்திய பிரதேசத்துல ஸ்வீப் அடிச்சிருக்காங்க. மற்ற எல்லா தொகுதிகளுமே
வந்துட்டு ஒரு பின்னடைவை சந்திக்கிறதா பார்க்க முடியுது. அவர் இதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க அவர்கள் அவர்கள் அதாவது மிக அதீதமான நம்பிக்கையை, அதாவது மத துவேஷங்களும் இந்து இஸ்லாம் பிரிவு என்று பேசுவதும், அவர்கள் மக்களை மூடத்தனமாக இருக்கிறார்கள், நாம் சொல்வதெல்லாம் கேட்பார்கள் என்ற நிலையிலிருந்து சில மாநிலங்கள் இப்போது விடுபட்டிருக்கின்றன என்பதை பாஜக உணர வேண்டும். குறிப்பாக இந்தி பெல்ட் என்று சொல்லக்கூடிய மாநிலங்கள், அதாவது உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் போன்ற மாநிலங்களில் அவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு, குஜராத்திலே 26க்கு 26 எப்போதும் பிஜேபி தான். அங்கிருந்தான் இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் வருகிறார், இங்கிருந்தான் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் வருகிறார், அங்கிருந்தான் இந்த நாட்டினுடைய பெரும் பணக்காரர்கள் வருகிறார்கள். எனவே காங்கிரஸ் என்பது வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் சொல்ல போனால் தேர்தலுக்கு முன்பாகவே பிஜேபி ஆனது ஒரு இடத்தை தானாகவே வெற்றி கொண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காங்கிரசுடைய வேட்பாளரையே வாங்கி ஒரு வெற்றியை தீர்மானித்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட குஜராத்தில் கூட 2 தொகுதிகளிலே காங்கிரஸ் ஆனது அங்கு முன்னணியிலே இருக்கிறது என்பது இதுவே பிஜேபிக்கு, குறிப்பாக மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு பெரும் பின்னடைவு என்று கருதுகிறேன். அதுக்கு அடுத்து வருகிற ராஜஸ்தான் மாநிலம், ராஜஸ்தானிலே அண்மையிலே நடந்த தேர்தலில் தான் அவர்கள் வெற்றி வாகை சூடி அந்த மாநிலத்தை ஆண்டு வருகிறார்கள். அந்த மாநிலத்திலே ஒரு பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசம், அதிலே கடந்த முறை 80லே 63 தொகுதிகளை கைப்பற்றியிருந்தார்கள். ஆனால் இப்போது நான் கூட என்னுடைய கடந்த பதிவிலே நான் பதிவு செய்திருந்தேன், இந்த முறை நிச்சயமாக அவர்கள் 60க்கு மேலாக கைப்பற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதிகபட்சமாக அவர்கள் 50 தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று அங்கு இருக்கிற கள நிலவரங்களை ஆய்ந்த பிறகு நான் சொன்ன கருத்தாகும். ஆனால் இப்போது இருக்கிற கள நிலவரமானது அதைவிட மோசமாக, சமாஜ்வாதி பார்ட்டி பிஜேபியை விட அதிகமான இடங்களை கைப்பற்றுகிற அளவுக்கு, காங்கிரஸ் அவர்கள் போட்டியிட்ட இடங்கள் மிக குறைவு, அவைகளை கைப்பற்றுகின்ற அளவுக்கு பிஜேபியை பின்தள்ளி இருக்கிறார்கள். எனவே இந்தியாவிலே ஆட்சி அமைப்பதற்கு ஒரு காலத்திலே சொல்லப்பட்ட செய்தி, உத்தரப்பிரதேசத்தை யார் வெல்லுகிறார்களோ அவர்கள்தான் ஆட்சி அமைப்பார்கள் என்பது. அந்த கணக்குப்படி நாம் பார்த்தால் பெரும்பாலான இடங்களை கொண்டிருக்கின்ற மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு. இந்த மாநிலங்கள் தான் பெரும்பாலான இடங்களை கைக்கொள்ள. இந்த இடங்களில் இந்த பீகார் மாநிலத்தை தவிர மீதி அனைத்து இடங்களிலும் பிஜேபி ஆனது பின்தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் ஆட்சியை அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பதைத்தான் அந்த இறுதி முடிவானது காட்டும் என்று நான் எண்ணுகிறேன். ஆனா கடந்த நாம ஒரு 3 மணி நேரமா பார்த்துட்டே இருக்க சார், 290 இருந்து கீழே இறங்கல. பிஜேபியோட நம்பர்ஸ் அப்படியே ஸ்டாட்டிக்கா நிக்குது. ஆனா இந்தியா கூட்டணியோட 1-2 ஊசலாடி இருக்கு. அதை எப்படி சொல்ல புரிஞ்சுக்கிறது? அதாவது தேர்தல் ஆணையமானது அவர்கள் முன்னணி நிலவரத்தை அங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலிருந்து அனைத்து ஊடகங்களும் எடுத்து செல்கிறது. ஆனால் அடிப்படையில் அங்கு களத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முடிவுகள் தான் நமக்கு அறிவிக்கும். அதிலே சில இடங்களிலே நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்ன போதுல ஒரு 100 இடங்களில் அதனுடைய அதாவது இடைவெளி என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. இப்போது காங்கிரசினுடைய அலையானது கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் வீசக்கூடிய நிலை. அதாவது ஒரிசா மாநிலம் செய்த தவறு காரணமாக அல்லது ஆந்திராவிலே அமைந்த அந்த கூட்டணியின் விளைவாக அந்த 2 மாநிலங்களும் அவர்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதலை தருகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றன. இல்லை என்றால் இந்த முடிவானது முழுமையாக இந்தியா முழுமைக்கும் இந்திய கூட்டணிக்கு ஆதரவாகத்தான் இந்த தேர்தலானது வெளிப்படுகிறது. ஆட்சி யார் அமைக்கிறார்கள் அமைக்கவில்லை என்பது அந்த இறுதி முடிவுக்கு பிறகுதான் தெரியும். இன்னும் சொல்ல போனால் இவர்களெல்லாம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் தான் இணைந்தவர்கள். அதாவது இந்த என்டிஏ கூட்டணியிலே, அதாவது சந்திரபாபு நாயுடு எடுத்துக்கொண்டாலும் சரி, நிதிஷ்குமார் எடுத்துக்கொண்டாலும் சரி. எனவே அவர்கள் கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் அதற்கு தக்கபடி மற்ற கட்சிகள் ஏதாவது முடிவுகளை எடுக்கக்கூடும். இப்படியெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இவர்கள் சொல்லுகின்ற அந்த தொடர்ந்து அவர்கள் பதிவிட்டு வருகின்ற அந்த எண்ணிக்கையில் நிச்சயமாக இறுதியிலேயே மாறுதல் வரும். அப்படியே ஒருவேளை அவர்கள் குறிப்பிட்டபடியே வென்றாலும் கூட
இந்த ஆட்சியானது கடந்த முறை எவ்வாறு ஒரு ஒரு அதிகார தோரணையில் ஜனநாயக முறைமைகளுக்கு மாறாக பல்வேறு சட்டங்களை எல்லாம் அவர்கள் நினைத்தபடியெல்லாம் செய்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலை இனி இந்தியாவில் இருக்காது என்பதற்கு மக்கள் சரியான ஒரு பதிலை தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இது மாநில கட்சிகளுக்கும் ஒரு படிப்பினை தந்திருக்கிறது, பிஜேபிக்கு ஒரு படிப்பினை தந்திருக்கிறது, மற்ற இந்த கூட்டணியிலே இணையாத மாநிலங்கள தலைவர்கள், அரசியல் தலைவர்களுக்கு ஒரு படிப்பினை தந்திருக்கிறது. எனவே இந்த தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாகத்தான் முடிவிலே எட்டும் என்று நான் நம்புகிறேன். சார், மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மும்பை பகுதியில் சார்ந்த அந்த பகுதியில, கொங்கன் பகுதியில், கடலோர பகுதியில் சார்ந்த பகுதியில உத்தவ் தாக்கரேயோட சமாஜ்வாதி பார்ட்டி தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதா சொல்லப்பட்டது. ஆனா இப்போ அங்க வந்துட்டு பிஜேபி கொஞ்சம் முன்னிலை இருக்கிறதா பார்க்க முடியுது. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதாவது மகாராஷ்டிராவிலே விதர்பா, மராத்வாடா, கொங்கன், வடக்கு மகாராஷ்டிரா, கிழக்கு மகாராஷ்டிரா என்று பல பிரிவுகள் உண்டு. இதிலே ஒரு காலத்திலே ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு கட்சிகள் விரிவாக பலம் வாய்ந்த கட்சிகளாக, அதாவது விதர்பா எடுத்துட்டீங்கன்னா அந்த நாக்பூர் ஒட்டிய பகுதிகள், அங்கே பிஜேபி போன்ற கட்சிகள் அதிகமாக இருந்தது. மும்பை அதிலே பிஜேபி ஒரு செல்வாக்காக இருந்த இடம். அதுபோல கொங்கன்ல 2 கட்சிகளும், உத்தவ் தாக்கரேயும் சரி, மற்ற என்சிபி சரி, இவர்கள் கொஞ்சம் வலிவாக இருந்த இடம். இப்படி ஒரு ஒரு விதமான எந்தெந்த பகுதியில் சில சில கட்சிகளுக்கு ஓரளவுக்கு பெரும்பான்மையான ஆதரவு இருந்தது என்பது உண்மை. அப்படி பார்க்கையில், ஆனால் இந்த தேர்தலிலே அவைகளையெல்லாம் கலைந்துவிட்டு மக்கள் மராத்திய மண்ணின் கட்சிகளுக்கு எதிராக பிஜேபி செய்வதை அவர்கள் விரும்பவில்லை என்பது ஒன்று. எனவே அதிலே இதற்கு முன்பாக இருந்த அந்த ஒரு சில கட்சிகளுடைய ஆதிக்கம் என்பது அங்கும் தகர்க்கப்பட்டிருக்கிறது. ஏன் குறிப்பாக மும்பை, அதாவது பிஜேபி என்றாலே அது நகர்ப்புறத்தை சார்ந்த கட்சி என்று சொல்வார்கள். மும்பையிலே 6 இடங்கள் உண்டு. மும்பை 6 இடங்கள். 6 இடங்களில் 2 இடங்கள் தான், அது ஒரு இடத்தில் மிக குறைந்த வித்தியாசத்திலே அவர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள். இல்லை என்றால் ஒரே ஒருவர், அதாவது பியூஷ் கோயல், நம்முடைய கடந்த அமைச்சரவையிலே அமைச்சராக இருக்கின்ற பியூஷ் கோயல் அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கிறது மும்பை. மீதி எல்லா தொகுதிகளிலும் எதிர்கட்சியை சார்ந்த அணியினர் தான் வெற்றியிலே இருக்கிறார்கள். ஒரே ஒரு தொகுதியிலே இவர்கள் மிக குறைவான வாக்கு வித்தியாசத்திலே போட்டி நிலவுகிறது. மும்பையினுடைய மத்திய கிழக்கு பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதியை மட்டும் ஒரு மிக குறைவான வாக்கு வித்தியாசத்திலே முன்னும் பின்னும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் வழக்கமாக மும்பை என்றாலே பிஜேபி, அதாவது பெரும்பாலும் குஜராத்திகள் வாழ்கின்ற நகரம், பணக்காரர்கள் வாழ்கின்ற நகரம், படித்தவர்கள் வாழ்கின்ற நகரம், இப்படி அனைத்து கூறுகளும் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்த அந்த இடத்தில் கூட இவர்கள் இந்த முறை 6 தொகுதிகளில் 4 தொகுதிகளை இழந்து விட்டார்கள். ஒரு தொகுதியிலே போட்டி கடுமையாக இருக்கிறது, ஒரு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி என்கிற சூழல் நிர்வாகிக்கிறது. எனவே இது போன்று மற்ற இடங்களிலும் அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே அவைகள் அப்படியே தான் இருக்க வேண்டும் என்று நாம் நம்ப வேண்டிய தேவையில்லை. வட மகாராஷ்டிராலையும் ஒரு பிஜேபி பார்க்க முடியுது. காங்கிரஸ் லீடிங்ல போயிட்டு இருக்கு. நாக்பூர்ல முன்னிலையில் இருக்காங்க. நாக்பூர் சுத்தி இருக்கிற தொகுதிகள்ல காங்கிரஸ் லீடிங்ல இருக்காங்க. நாக்பூர்ல அதாவது நிதின் கட்கரி அவர்கள் ஒரு பெரிய தலைவர். அதாவது பிஜேபியை பொறுத்த மட்டும் சரி, RSS பார்வையிலும் சரி, மகாராஷ்டிரியன் பார்வையிலும் சரி ஒரு பெருந்தலைவர். எனவே நாக்பூரிலே அவரது வெற்றி என்பது அது நிச்சயமாக கணிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் மற்ற இடங்களிலே அவ்வாறு இல்லை. அது பிஜேபி ஒரு காலத்திலே பிஜேபியுடைய கோட்டையாக இருந்த இடங்கள் கூட இப்போது தகர்க்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்ல போனால் இதுல கூட இந்த எதிர்கட்சிகள் ஒரு இருக்கை, ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், சுயேட்சை ஒருவர் வந்திருக்கிறார் காங்கிரஸ். அது யார் என்றால் அதாவது காங்கிரஸ் அவர் அந்த இடத்திலே போட்டியிடுவதற்கு காங்கிரஸை அணுகினார். அந்த நேரத்திலே காங்கிரசுக்கும் சிவசேனை உத்தவ் தாக்கரேக்கும் இந்த தொகுதியிலே யார் போட்டி போடுவது என்கின்ற ஒரு இடுபறி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. அதை பற்றி கவலைப்படாமல் அவர் யார் என்றால் முன்னாள் முதலமைச்சர் வசந்தாதா பாட்டீலினுடைய பேரன்.
ரைட். அவருடைய பெயர் வந்து வசந்தாதா பாட்டீலுங்கிறது அவருடைய பேர். அது கிட்டத்தட்ட அந்த அந்த முதலமைச்சருடைய பேர் தான் இவருக்கும் வச்சிருக்கிறாங்க. அவர் சுயேட்சையாக வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டார். அந்த இடத்திலே பின்பு இவர்களுக்கு ஏற்பட்ட அந்த தொகுதி பங்கீட்டிலே அது சிவசேனை அதை கேட்டு வாங்கி கொண்டு இப்போது சிவசேனை அந்த இடத்தில் 3வது இடத்தில், அதாவது சிவசேனை உத்தவ் தாக்கரே அணியை சேர்ந்தவர்கள் 3வது இடத்தில் இருக்கிறார்கள். ஆக அங்கு முதல் இடத்திலே வசந்தாதா பாட்டீலுடைய பேரன் வந்து கிட்டத்தட்ட 53,000 வாக்குகள் வித்தியாசத்திலே அவர்கள் லீடிங்ல இருக்கிறாரு. அதாவது பிஜேபியை பின்தள்ளி, சிவசேனையை பின்தள்ளி, பகுஜன் வஞ்சன் பார்ட்டின்னு சொல்லி அந்த அனைத்து கட்சிகளையும் பின்தள்ளி, ஆக இது போன்ற செல்வாக்குள்ள மனிதர்களை எவ்வாறு நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை காங்கிரஸ் கட்சியும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் கடைசி வரைக்கும் அவர் எதிர்பார்த்தார். அந்த ஏ ஃபார்மா பி ஃபார்மான்னு சொல்றாங்களே அதை கொடுப்பாங்க அப்படின்னு. அது கிடைக்கவில்லை. இவர்கள் பேச்சுவார்த்தை முற்றுப்பெறவில்லை. எனவே இந்த 48 இடங்களில் இவ்வளவு பெரிய சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு தனி மனிதர் அங்கே வெற்றி பெற்று வரவிருக்கிறார். அது சாங்கிலிங்கிற தொகுதி. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஒரு தொங்கு நாடாளுமன்றம் அமைஞ்சா எந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குன்னு பாக்குறீங்க சார் உங்களை பொறுத்த வரைக்கும்? அதுதான், தொங்கு நாடாளுமன்றம் அமையும் போது இப்போது இந்த அணிகளில் இணையாத அரசியல் தலைவர்கள் எப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க போகிறார்கள் என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த அதாவது பிஜேபி அணியிலே இணைந்த தலைவர்கள் நிதிஷ்குமார் அவர்களும், அதே மாதிரி இவர் சந்திரபாபு நாயுடு, இவர்கள் என்ன முடிவு எடுப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் வந்து எப்போது எங்கு போவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. எனவே அது ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த அணியிலே இணையாத நவீன் பட்நாயக் போன்றவர்கள் இல்லையா, பஞ்சாபில் இருக்கிற அகாலிதள் போன்ற கட்சிகள், இன்னும் சிறு சிறு கட்சிகள், இவைகள் தங்களை எவ்வாறு நிலைநிறுத்தப் போகிறது என்பதை பொறுத்துதான் இந்த தொங்கு நாடாளுமன்றத்தில் இந்த பக்கமா அந்த பக்கமா என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். இன்னும் ஓரிரு நாட்களில் அதற்கு நமக்கு விடை கிடைத்துவிடும் என்று எண்ணுகிறேன். எல்லாரும் தெலுங்கு தேசம் பார்ட்டியோட சந்திரபாபு நாயுடு அண்ட் நிதிஷ்குமார் தான் டார்கெட் பண்ணி சொல்றதை பார்க்க முடியுது. இப்ப கூட சரத்பவார் மற்றும் DK சிவகுமார் எல்லாம் சந்திரபாபு நாயுடுக்கு போன் பண்ணி பேசினதாலாம் சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சா அவங்க எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிதான் நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்றீங்க. பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு வந்து பிஜேபியோடு இணைந்து இருந்து அவர்களுடைய நடவடிக்கைகளை நன்கு அறிந்து இனிமேல் நாம் இணைந்து இருக்க முடியாது என்று ஆட்சியில் இருக்கும் போதே வெளிவந்தவர். அதை நம்ம கவனிக்கணும். ஆனால் ஆந்திரத்தினுடைய லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாநில அரசியல் என்பது அவர் தனியாக நின்று ஜெகன்மோகனை சமாளிக்க இயலாத நிலை என்று அவருக்கே ஒரு பயம் இருந்ததன் காரணமாக அவர் என்ன சொல்ல போனால் இந்த பிஜேபியோடு கூட்டணி இல்லாமல் இருந்தால் கூட இப்போது சந்திரபாபு நாயுடு வந்திருப்பார் என்று தெரிகிறது, இப்போது இருக்கிற அந்த இதை பார்க்கின்ற பொழுது. எனவே அவர் வந்து தான் வேறு வழியின்றி இந்த கூட்டணியை அமைத்துக் கொண்டார், அதுவும் கடைசி நேரத்திலே. ஏனால் இந்த முறையும் நம்முடைய வாய்ப்பை நாம் தவற விட்டு விடக்கூடாது என்பதற்காக அமைத்துக் கொண்டார். அவர் பிஜேபியின் மீது உள்ள காதலால் அல்ல என்பது மிக மிக தெளிவு. எனவே இதை எதிர்க்கட்சிகள் அதை சற்று ஆழமாக அவரிடம் பேசி பார்ப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதை அவர் எப்படி எடுத்துக்கொண்டு செயல்பட போகிறார் என்பதை பொறுத்து. காரணம், ஒருவேளை பிஜேபி ஆட்சி அமைந்தால் சந்திரபாபு நாயுடைய அதிகார பலம் எவ்வாறு இருக்கும், அதுவே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்து அதற்கு ஒரு பொறுப்பான அமைச்சர் பதவியை ஏதாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமானால், அல்லது அவர் விரும்புகிற வாய்ப்புகள் இங்கிருந்து தரப்படுமானால் அங்கிருந்து பிரிந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நம்பலாம். ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் ஒருபுறம் வைத்துவிட்டு இந்தியா கூட்டணியே தனியாக அந்த இறுதி முடிவு வரும்போது நிச்சயமாக அந்த பெரும்பான்மையான இடத்தை தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். சார், ஒரு சின்ன கேள்வி சார். இப்போ மகாராஷ்டிரா சரி, குஜராத்தில் சரி, ஒரு ஸ்லைட்டான ஒரு மாற்றத்திற்கு பார்க்க முடியுது. ஆனா மத்திய பிரதேசம் தான் இந்த வளையத்துக்குள்ள எதுவுமே வராம ஃபுல் ஸ்வீப் அடிக்கிறத பார்க்க முடியுது. இந்த அந்த அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணாம அங்க பிஜேபி இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? மத்திய பிரதேசத்தினுடைய தலைவர்கள், குறிப்பாக அந்த சவான்,
அவர் வந்து ஒரு மக்களால் விரும்பப்படுகிற தலைவர். அவருக்கு கடந்த முறை வாய்ப்பளிக்காத நிலையில் அவர் கட்சிக்கு எதிராகவோ அல்லது தன்னுடைய மன வருத்தம் தெரியும்படியாகவோ நடந்து கொள்ளாமல் ஒரு உண்மையான தொண்டர் போல நடந்து கொண்டது. அது ஒன்று. அடுத்து காங்கிரஸ் வந்து சில வேளைகளை, அதாவது கடந்த முறை அசெம்பிளி தேர்தல் நடந்தபோது, சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது மிக ஒட்டியே வந்தார்கள். அதாவது ஓட்டு விழுக்காடை பார்த்தால் 1 விழுக்காடு 2 விழுக்காடு தான் அங்கும் இங்கும் வித்தியாசம் இருந்தது. அப்படிப்பட்ட இடத்தில் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் சாணக்கியத்தனத்தை கையாள வேண்டுமோ அவைகளை கையாள தவறி இருக்கிறது என்று கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் அங்க இருக்கிற தலைவர்கள் சிலர் இவர்கள் மீது ஒரு இளம் தலைவர்களை தவற விட்டிருக்கிறது காங்கிரஸ் அந்த மாநிலத்திலே உருவாக்குவதற்கு. அதுவும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்று நான் நம்புகின்றேன். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது மகாராஷ்டிரா, குஜராத்ல ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் முக்கியமானதாக நீங்க பாக்குறீங்க. அதை பதிவு பண்ணியிருக்கீங்க. போக போக இந்த சாயந்தரம் வரைக்கும் ரிசல்ட் போகும் தான் எதிர்பார்க்கப்படுது. என்ன நிலவரம் நடக்குதுன்னு பொறுத்து பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.